எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுப்பா. அன்னை மரியாவுக்கு இயேசுவை தவிர வச்ச குழந்தைங்க இருக்காங்களா தாத்தா? லெவின், என்ன கேள்வி இது? இயேசு மட்டும்தான் குழந்தை, வேற யாரு? இல்ல லன்சி, புதிய ஏற்பாட்டு நூல்ல இயேசுவின் சகோதரர்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல, அதனாலதான் அந்த சகோதரர்கள் சகோதரர்கள் மட்டும் இல்ல, அவருடைய சகோதரிகளும் நம்மோடு இல்லையா அப்படின்னு கூட அந்த புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம். இப்போ நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கை பிரகாரம், மாதாவை வெளிப்படுத்தின பிரகாரம், கடவுள் நமக்கு சொன்னது பிரகாரம் மரியாவுக்கு இயேசு மட்டும்தான் குழந்தை. இப்போ சூசையப்புறம் மரியாவும் அதுக்கு பிற்பாடு இயேசு வளர வளர பல ஆண்டுகள் அவங்க இருந்தாங்க. ஆனால் வேறு குழந்தைகள் கிடையாது. அப்படின்னா அந்த சகோதரர்கள் அப்படின்றது எப்படி விளக்கம் சொல்றது? இப்போ நம்ம ஒன்று விட்ட சகோதரர்கள், பெரியப்பா மகன், சித்தப்பா மகன், அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்? என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய சகோதரி அப்படின்னு தானே சொல்லுவோம் நம்ம நாட்டில். அதே போல தான் அவங்களையும் அவங்களுடைய சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, சின்னம்மா பிள்ளைங்க, அது மாதிரி இந்த கசின்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கசின்ஸு மாதாவோட கூட பிறந்தவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுடைய தங்கச்சிங்களாம் இருப்பாங்க. அதே போல் சூசையப்பருடைய சொந்தக்காரெல்லாம் இருந்திருப்பாங்க. அவர்கள் எல்லாருமே பிள்ளைகள் அல்லது அப்படின்னு சொல்லக்கூடாது, சகோதரர்கள். நற்செய்தியிலும் அப்படிதான் சொல்லுது, அவருடைய சகோதரர்கள், அவருடைய சகோதரிகள். எனவே மாதாவுக்கு இயேசு மட்டும்தான் ஒரே குழந்தை. அதனால்தான் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுது? மாதா முப்பொழுதும் கன்னி அம்மா. இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் அவங்க கன்னி, இயேசு பிறந்த பிற்பாடு அவர்கள் கன்னியா இருந்தாங்க. வேற குழந்தைகள் அவர்களுக்கு கிடையாது. எனவே மரியாவுக்கு ஒரே குழந்தை இயேசு கிறிஸ்து மட்டுமே. அத மனசுல நல்ல உறுதியா பதிவு வச்சுக்கோங்க. சரிங்களா? செய்வோம் தாத்தா. மரியே வாழ்க.